குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே குழந்தைங்க மட்டும் கிடையாது, பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு வாசனையாக கம்ம கம்முன்னு நல்லா டேஸ்டியான சூப்பரான கார்ன் வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு 3 மணி நேரமாக ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டி இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க. நிறைய பருப்பு இருக்க வேணாம். அதுக்கடுத்தது கார்ன் வந்து 2 உரிச்சு எடுத்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். கார்ன் இந்த மாதிரி உதிர்த்து எடுத்துக்கலாம். உதிர்த்த கார்னை ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணியில் சேர்க்க வேண்டாம், கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உதிர்த்த கார்னையும் சேர்த்துக்கோங்க, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க, நான் வந்து சேர்க்கல. கொஞ்சமாக அரைச்ச மிளகாய், கடலை மாவு, அரிசி மாவு. நான் வந்து கடலை மாவுக்கு பதிலாக தான் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தளர்வாக இருந்ததுன்னா அரிசி மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கடைசியாக உப்பு சேர்த்துட்டு எல்லாமே சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு லேசான எண்ணெயில் இந்த மாதிரி வடை போல் தட்டி பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்தது. கூட கெச்சப் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. கட்டாயமாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.